ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த ட்ராமா உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நீங்களும் மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் குயின்ஸி தான் கட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. அதுக்காக நம்ம ஹீரோயின் இந்த மேரேஜை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேண்டமாக ஒரு பையை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஸ்டே பண்ணி நம்ம எப்படியாவது ப்ரெக்னென்ட் ஆயிருன்னா நம்ம அப்பா மூஞ்சில் கரியை பூசணும், இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பையனை அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருப்பா போல இருக்குது. அதனால அவளும் அவங்க கூட ஸ்டே பண்ணுறதுக்காக ரூமுக்குள்ளே வர அங்கே பார்த்தா கண்ணையும் கையும் காலையும் கட்டி ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ ஹுவா தான். இவன் ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட். அவரோட நம்ம ஹீரோயின் ஒன்று பார்க்குறா. பார்த்துட்டு பரவாயில்லையே, நீ பார்க்கல ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ கேட்குறான், அம்மா நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின், அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குறா, நான் யார் நீ யாரெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், இன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வர நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி கடத்தி கூட்டிகிட்டு வருவான், நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின், என்னது உனக்கு மெடிசன் கொடுத்து இன்னும் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறியா, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அதுக்கு மேலே நம்ம ஹீரோவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு கொடுத்த மெடிசன் அப்படியே அவரோட நம்ம ஹீரோயினும் ஒன்றா அந்த நைட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயின், அப்பாடி ஏதோ நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே பணத்தையும் வச்சுட்டு போயிடறா. நம்ம ஹீரோ ஃபேஸை அவளும் கவனிக்க மாட்டேங்கிறா. அப்போ தான் அவளோட நெக்கை பார்க்கும்போது பாவி பையன் நாய் மாதிரி கடிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுட்டி இவளும் வெளியே வரும்போது அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணுற, அடியே ஒரு தப்பு நடந்துருச்சு, நம்ம செலக்ட் பண்ண பையனை கடத்தாமல் வேற யாரையோ கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம சரி யார் எப்படியே மொத்தம் எனக்கு நல்லபடியாக நடந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காளா. இங்கே நம்ம ஹீரோயினுக்காக மேரேஜ் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. வீட்டெல்லாம் பயங்கரமாக அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய பணக்காரனுக்காக மேரேஜ் பண்ணத்தான் அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அவனும் கொஞ்சம் வயசானவனாக தான் இருக்கான். அவனை நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அழகில் மயங்கி, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன், என்னை மேரேஜ் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு சொன்னோன்னா அவளும் ஓ அப்படியே, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாற்றுவீங்க, உங்கள் பொண்ணு என்ன பெரிய நல்லவா உத்தமே அப்படி இப்படின்னு சொன்னீங்க, கடைசியில் என்னென்னா உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவளே அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இவளை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் என்னோட பார்ட்னராக இருக்க முடியாது, நான் கொடுத்த டவுரி எல்லாத்தையும் உடனே நீங்கள் திருப்பி தந்துடுறேன், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் மிரட்டி விட்டுட்டு போகிறான்னா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாய் பாய் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் செம்ம கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அறிஞ்சிட்டு, நீலாம் ஒரு பொண்ணு, உனக்காக நான் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன், அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் என்னென்னலாம் கனவு கொண்டு வச்சிருந்தா அதை எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. போதும், எங்கள் அம்மா இறந்து போன பிறகு உடனே நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்று அவங்களுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படவே இல்லை, யாரோ ஒரு கிழவனுக்காக உங்கள் பொண்ணே நீங்கள் விற்க துணிச்சிட்டிங்களா, அதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் பண்ணேன், இவன் நானும் இங்கே இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் ஆனால் அவங்க அப்பாவும் கோவப்படுறாங்க, ஆமாம் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட வெளியே வரலாம். அப்போ நம்ம ஹீரோனோட சிஸ்டரும் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோயினை வெளியே விட்டு கதவை சத்திரா. அதோட நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடா போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோட தம்பி நம்ம ஹீரோ விசாரிக்க சொன்ன பொண்ணை பற்றி விசாரிக்கிறான். அந்த பொண்ணை பற்றி விசாரித்தேன், ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ரூடான பொண்ணா, நல்ல பொண்ணு இல்லையா, அவள் கேரக்டரும் சரியில்லையா, இப்போ அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அநேகமாக அது உன் குழந்தையாக தான் இருக்கும், அதனால் நீ அவளை மேரேஜ்லாம் பண்ணிக்க வேண்டாம், அவள் டெலிவரி ஆனப்புறம் அந்த குழந்தைய வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு மேரேஜில் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதோட அப்படியே 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்ராடுக்கு போயிட்டு இப்போ தான் திரும்பவும் இந்த ஊருக்கு வராப்புல இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையனே இருக்கான். இவன் பேர் ஜூன். அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், அம்மா என்னோட பிரதரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படி யோசனை பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி டைமில் ட்வின்ஸ் பிறந்திருக்கான், ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் யார் நீங்கள் எதுக்காக என் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு வருவா. ஆனால் நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அவங்களும் அந்த குழந்தைய அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா. அவன் நம்ம ஹீரோயின் இருக்கிற நிலைமையில் அவங்களோட போய் ஃபைட் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் கலந்து கத்துவேன், என் குழந்தைய கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கே நம்ம இந்த ஊர்லேயே இருந்தால் நம்ம இன்னொரு குழந்தைக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவளும் இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்ராடு போயிருப்பாளா. இப்போ 7 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தேன்னா ஆமாம் எப்படியாவது என் குழந்தைய நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் வரான். பாஸ் நான் இங்கே இருக்கேன், உங்களுக்காக இந்த ஹோட்டலில் ரூம்லாம் போட்டேன், நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி நம்ம ரூமுக்கு போகலாம், மற்றதெல்லாம் அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோனோட சிஸ்டர் லூசி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் நீ எப்படி இங்கே வந்தா, 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் நீ இந்த நாட்டுக்கு வரியா, ஆமாம் இது யாரு, ஓ நீ அன்னைக்கு ரேண்டமாக ஒரு பையனோட ஸ்டே பண்ணியா,
அந்த பொறிக்கோட பையன் தான் இவனா அப்படிங்கிற மாதிரி குழந்தையும் நம்ம ஹீரோயினையும் பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காளா. அப்போதான் திடீர்னு பார்த்தா ஹூவா வராங்க, எல்லாம் நவளுங்கன்னு ஹோட்டலில் இப்படி பரபரப்பாக ஆகுது. காரை விட்டு இறங்குனா நம்ம ஹீரோயின் குழந்தை மாதிரியே இன்னொரு குழந்தை, அதான் நம்ம ஹீரோயினோட குழந்தை தான், ட்வின்ஸில் ஒரு பையன். பார்த்தா அந்த குழந்தை நம்ம ஹீரோட்ட தான் இருக்கு போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய டக்குன்னு தோளில் போட்டுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் இந்த குட்டி பையன் டக்குன்னு அந்த பையனை கவனிச்சிடான். இவன் என்ன மாதிரியே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவர் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஹுவா. இவர் ஏதாவது மீட்டிங் வரும்போது கூடவே அவர் சன்னையும் கூட்டிகிட்டு வந்துடுவார். ஏன்னா அவர் சன்னு ரொம்ப சுட்டி பையன், அதனால எங்கே போனாலும் கூடவே தன் பையனையும் கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யார் அந்த பையன், யார் அந்த ஹுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பையனை பார்க்கும்போது இவன் நம்மளோட பையன் சாயல் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனால் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த லூசியா, பத்தியா அந்த ஹுவாவோட பையன் எவ்வளோ பணக்காரன், உன் பையனுக்கு அதே ஏஜ் தான், ஆனால் நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோனை தள்ளி விட நம்ம ஹீரோயின் அப்படி தடுமாறி நம்ம ஹீரோ மேலே விழுந்துருவா. ஆனால் அங்கே உள்ளவங்களும் ஐயோ ஹுவா மேலே வந்துட்டாங்க, இப்போ ஹுவாவுக்கு செம்ம கோவம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பையனையே பார்க்கறதுக்கா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் ரொம்ப க்ளோஸாக வராளா. நம்ம ஹீரோ என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்புறா. டக்குன்னு 2 பேரும் எதிர்பாரா விதமாக அப்படி கிஸ் கொடுத்துறாங்க. அவ்வளோதான் அங்கே உள்ளவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜூனுங்கிற குட்டி பையனை பார்த்துட்டு வா நம்ம அம்மாவுக்கு டாடி கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோட பிரதர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, தள்ளி என்ன தைரியம் தான் எங்கள் அண்ணனுக்கு இப்படி கிஸ் கொடுக்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை தள்ளி விட்டோன்னா நம்ம ஹீரோன் ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு கிஸ் கொடுக்கணும்லாம் பக்கத்தில் வரல, அதாவது நான் எதுக்காக வந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல வர, அதாவது அவள் நான் குழந்தைய பார்க்க வந்தேன், இந்த குழந்தையோட ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வருவா. ஆனால் அவன் பிரதர் சொல்ல விட மாட்டா. ஏய் போதும் நீ யார் என்ன எதுலாம் தெரியும், நீ எதுக்காக எங்கள் அண்ணன்ட்ட அப்படி பக்கத்தில் ஒட்டி உரசுறான்னு தெரியும், ஒழுங்கா இங்கேருந்து போயிரு இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கானா. அப்போ அந்த லூசியும் கேட்டுட்டு ஆமாம்மா இவ என்னோட சிஸ்டர் தான், இவ ரொம்ப மோசமான பொண்ணு, இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் அப்படி திரும்பி பார்க்குறான். அதோட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வா நம்ம இங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு அவனும் போலன்னா இந்த லூசி என்னது பனிஷ்மெண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்பாடி நல்லவளை அங்கேருந்து போயிட்டான். ஆனால் என்னமோ தெரியல நம்ம ஜூன் மாதிரியே அவனும் இருக்கான்ல, ஃபேஸை தான் சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோட தம்பி சொல்லிட்டு இருக்கான், இந்த பொண்ணு பேர் கியூன்சி, இவ 7 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணோட ஸ்டே பண்ணா, ஏன்னா அவங்க அப்பா மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அது பிடிக்காம இந்த மாதிரி பண்ணா, இவ அந்த மாதிரி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே போகிறான். இங்கே அதோட நம்ம ஹீரோயினை ரூமுக்கு வரதுக்காக வந்துக்கிட்டு இருக்காளா. பார்த்தா 8th ரூமில் தான் நம்ம ஹீரோவும் தங்கியிருக்கான் போல இருக்குது. ஆனால் அந்த ஜூன் அந்த குழந்தைய பார்த்துறான், இவன் என்ன மாதிரியே இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா இங்கே பாரு இவன் என்னை மாதிரியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரூமோட கதவை சாத்திடுறாங்களா. நம்ம ஹீரோயின் அது பார்க்கல, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது, அங்கே இங்கெல்லாம் ஓடாமல் தயவுசெய்து நீ பத்திரமா இருக்கணும் என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதோட அந்த ஜூனும் சரிம்மா நீ சொன்னபடியே நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரி நீ போய் குழி அம்மா இந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு வேலையாக வெளியே போகிறா போல இருக்குது. இங்கே அப்படியே நம்ம ஹீரோ வச்சுக்கிற அந்த குழந்தை, அதாவது இவன் பேர் ஜோ, அந்த ஜோவை டாக்டர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவனுக்கு கொஞ்சம் ஆட்டிசம் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது, அதனால இவன் சரியாக பேச மாட்டான். ஆனால் அந்த டாக்டரும் செக் பண்ணிவிட்டு நானும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அதனால நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இந்த பையனோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு உங்கள் பிரதரும் என்னது இவங்க அம்மாவை அவங்க அம்மாலாம் யாருன்னு தெரியாது, அதுவும் இல்லாமல் அவங்களாம் ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ கேட்குறான், இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்ன்ட்டு, இல்லாட்டி நீங்கள் வேற மேரேஜ் பண்ணிக்கணும், ஒருவேளை அம்மாவோட பாசம் இன்னொரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இவன் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் நீங்கள் யோசனை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அங்கேருந்து போவாங்களாம். ஆனால் ஹீரோட தம்பியும் சொன்னான், அண்ணா நீ என்னன்னா பேசாமல் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்க, அதுதான் நல்லது, உனக்குன்னு ஒரு ஒய்ஃபு குழந்தைன்னு வரும்போது கூட ஜோ கண்டிப்பாக மாறுவான்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ஜின்னும் சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் இதை கேட்டோன்னு ஜோ கோவந்துருது, என்னது கல்யாணம் அதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா நான் தேடி கண்டுபிடிக்கணும், இப்போ தான் நான் எங்கள் அம்மா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கோவமாக எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோனோட பிரதருமே பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ஒர்க்காக அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கா. ஆனால் இந்த குழந்தைய அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுதா. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி திரும்பி பார்க்குறா. ஆனால் இந்த குழந்தை பேசுறதை கேட்டு அவன் தம்பியும் நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க, என்னது இவன் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா இது நம்ம குழந்தையாக்க நினச்சிட்டு நான் தான் சொன்னல உன்னை இப்போ வெளியே வரக்கூடாதுன்னு, எதுக்கு என் பின்னாடியே வரா, நீ போய் குளிச்சுட்டு ரூம்லேயே இரு, நான் அம்மா இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாளாம். ஆனால் அந்த
குழந்தையும் சரிம்மா நீ சொன்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அங்கேருந்து போகுது. அங்கே மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் அவங்க பிரதரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோட பிரதர்னு சொல்கிறான், அண்ணா பத்தியா அந்த அந்த பொண்ணு இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னா உன் பையன் தலையாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு உன்னை வளைச்சி போடுறதுக்காக உன் பையனை வந்து ஐஸ் வைக்கிறா போல இருக்குது, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சரி சரி இப்போ இதை பற்றிலாம் பேச வேண்டாம், குழந்தைய கூட்டிகிட்டு நீ உள்ளே போ, நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா உடனே ஜின்னும் சரி சரி வா ஜோ இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரானா. ஆனால் அந்த ஜோ வந்து ரூமுக்குள்ளே வராமல் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். இதை கவனிக்காத ஜின்னும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வரான். ஆமாம் காலையில் நீ என்னை வந்து கிஸ் பண்ணியில, அப்போ நீ என்னை பார்த்து என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் உங்களுக்கு வாண்டடாக வந்து கிஸ் கொடுக்கலாம்னு நினைக்கல, ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்கள் கிஸ்லேயும் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அக்கெல்லாம் சொல்லலாம். அவ்வளோதான் நம்ம ஹீரோ கோந்துருது. ஓ அப்படியா, உனக்கு என்னோட கிஸ்ல இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு வேணா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயினுக்கு போஸ்ட் பண்ணி கிஸ் கொடுக்குறானா. நம்ம ஹீரோயின் டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, தள்ளுடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டோன்னா இப்போ சொல்லு என்னோட கிஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. பட்டுன்னு கணத்தில் பார்த்து அறிஞ்சிடா, என்ன தைரியம் தான் நீ என்னட்ட இந்த மாதிரி நடந்துக்குவா, நான் யாரும் தெரியுமில்ல, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போனோன்னா இதெல்லாம் ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஜோவும். நம்ம அம்மா அப்பாவும் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த லூசியா அந்த அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க போல இருக்குது. இங்கே தான் நான் குயின்ஸியை பார்த்தா அவன் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை நிற்கிதா பாருங்க, இதுதான் அவளோட குழந்தை, இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் முதல் நம்ம மிரட்டினா கண்டிப்பாக அவன் நம்ம வழிக்கு வந்துடுவான்னு சொன்னால் அதுக்கு அவங்க அப்பாவும் ஆமாம்மா அன்னைக்கு ஜான் வந்து என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார், இருந்தாலுமே அவர் இன்னும் வந்து நம்ம பொண்ணை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் சாக்கு, எப்படியாவது நான் திரும்பவும் அந்த ஜானுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் நினச்சதெல்லாம் நடத்த வைக்கலாம், அதுக்காக இந்த குழந்தைய இப்போ கடத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே இருக்கிறவங்களும் அந்த ஜோவை கடத்திட்டு போயிடறாங்களா. அப்போ தான் ஜின்னு ஃபோன் பேசிட்டு பார்க்குறான், பார்த்தா ஜோவை காணோம். ஆனால் என்னடா இங்கே ரெண்டுக்கிட்டு இருந்த ஜோவை காணோம், எங்கே போயிட்டான்னு தெரிஞ்சுட்டு அவனும் வேகமாக அங்கங்கன்னு தேடி பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்து சொல்கிறான், அண்ணா ஜோவை காணோம், நான் ரூமில் வேலையாக இருந்தேன், திடீர்னு அவனை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு சரி சரி எதுக்கு பயப்படுறா, ஒன்றும் பயப்படாத, அவன் எங்கே தான் இருப்பான், அதான் கேமரா இருக்குல்ல நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட செக் பண்ண சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ ஒழுங்கு மரியாதை நான் சொன்ன இடத்துக்கு வா, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினோன்னா நம்ம ஹீரோயினை நான் எதுக்காக உங்களுக்கு பயப்படுறேன்னு கேட்கும்போது நீ எனக்கு பயப்பட மாட்டேன், ஆனால் உனக்கு குழந்தை வேணும்ல, குழந்தை வேணும்டா நான் சொன்ன இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டுறாரா. ஆனால் நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு அவர் சொன்ன இடத்துக்கு வந்து பார்க்குறா, பார்த்தா அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் விடுங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பாவும் வராங்க. ஆமாம்மா நீ அன்னைக்கு நீ அவமானப்படுத்திட்டு போனா, ஆனால் அந்த ஜான் இன்னுமே மேரேஜ் பண்ணிக்காமல் உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ மட்டும் நீ அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டியாக்க ரொம்ப நல்லதாக போயிரு, எனக்கு கிடைச்ச பிஸ்னஸ் பணம் எல்லாம் திரும்ப கிடச்சிரும், நீ மட்டும் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது, இல்லாட்டி உன் பையனே உன்னையே நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா மிரட்டுறாங்களாம். நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி சரி நான் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறேன், ஆனால் என் பையனை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். ஆனால் அந்த லூசியாக வந்து சொல்கிறா, அப்பப்பா இவ பேச்சை கேட்காதீங்க, இவ பயங்கரமான கில்லாடி, அதனால நம்ம வந்து இவளை விடக்கூடாது, இவ மேரேஜ் பண்ணிட்டா அப்புறமா குழந்தைய விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே குழந்தைய வந்து கடத்திட்டு போனது தெரிஞ்சிச்சு போல இருக்குது. யாரும் அவன் எதுக்காக என் குழந்தைய கடத்திட்டு போனால் உடனே அந்த இடத்துக்கு நம்ம போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். இங்கே என்னடா நம்ம லூசியும் சொல்றதை கேட்டு அவங்க அப்பா ஆமாமா இவர் பயங்கரமா திமிரு பிடிச்சவ, நிறைய ட்ரிக்லாம் பண்ணுவா, இவளை நம்பக்கூடாது, அதனால இந்த குழந்தைய நாங்கள் விட மாட்டோம், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் இந்த குழந்தைய விடுவோம், அது வரைக்கும் இந்த குழந்தைய விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதுவும் இல்லாமல் நீ அன்னைக்கு வந்து என்னை அவமானப்படுத்திட்டு போனீங்களா, ஒழுங்கா மண்டிக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு மண்டிக்கிட்டு என்னையும் என் குழந்தைய மன்னிச்சிருங்க, என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறா. இதெல்லாம் மேலோண்டுட்டு பார்த்துட்டு இந்த குழந்தைய அழுகுது, அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த லூசியா சொல்கிறா, இல்லை இல்லை இதெல்லாம் விடவே கூடாது, இவ பண்ண தப்புக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்க அப்பாவும் ஆமாம்மா நீ வீட்டை விட்டு ஓடுனு இல்லை, அதுக்கு தண்டனை உன் குழந்தையோட காலை உடைச்சா தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையோட காலை உடைக்க சொல்கிறாங்க போல இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் இது கேட்டுட்டு கடந்து கத்துறேன், என் குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் விட்டுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனால் அவங்க அப்பாவும் டே அந்த குழந்தையோட காலை உடைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ அங்கே நின்றுக்கிட்டு காட்ஸும் உடனே கட்டையை எடுத்து அந்த குழந்தையோட காலை அடிக்க போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்தோடனே அங்கே நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு வரானா. ஆனால் அந்த உள்ள காட்ஸ் வந்து அந்த குழந்தைய பின்பக்கமாக திருப்பினால அந்த குழந்தையோட ஃபேஸு தெரியலை. என்ன தைரியம் தான் எங்கள் பையனை வந்து கடத்திட்டு வரீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், உங்களை நான் சும்மா விட மாட்டேன், யாரோட குழந்தை மேலே கை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு தப்பாக புரிஞ்சுட்டீங்க, இது உங்கள் பையன் கிடையாது, இது என் பொண்ணோட பையன், என் பொண்ணுக்கும் எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்காகத்தான் அந்த பொண்ணையும் பையனையும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது உங்கள் பேரனா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லூசின்னு சொல்கிறேன், ஆமாம்மா உங்கள் குழந்தைய நாங்கள் யாராவது தொடுவோமா என்ன, உங்கள் குழந்தை எங்கேயாவது அங்கே தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், இது எங்கள் அக்காவோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லூசியும் சமாளிக்கிறாளா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய
புரியலை, உண்மையிலேயே நம்ம தப்பாக வந்துட்டோமா, நம்ம பிள்ளைய தானே கடத்திட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு போல இருக்குது. சரி வா நம்ம இன்னொரு தடவை எதுக்கு நம்ம ஹோட்டலில் போய் செக் பண்ணுவோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு ஓடி வரா. ப்ளீஸ் ப்ளீஸ் என் குழந்தைய காப்பாற்றுங்க, எங்கள் அப்பா என்னையும் என் குழந்தைய அடைச்சி போட்டு கொடுமைப்படுத்துறாரு, என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து நம்ம ஹீரோட்ட கெஞ்சிராளா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம் இவங்க என் குழந்தையோட காலை உடைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, என் குழந்தைய எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க பிரதரா போதும் போதும் நீ ரொம்ப வாயாடி திமிர் பிடிச்சவ, நாங்கள் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோனோட அப்பாவும் ஐயோ நீங்கள் தப்பாக பிடிச்சிக்கிட்டீங்க ஹூவா, இது எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீங்கள்லாம் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க, இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அடிக்க வராரா. ஆனால் அவ்வளோ தான் நம்ம ஹீரோ கோந்துருது. என் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை வந்து இப்படி அடிக்க போகிறா, நான் எப்படி நம்புவேன் நீ நல்லவன்னு சொன்னா நம்ம ஹீரோன் ஆமாம் இவர் சொல்லலாம் நம்பாதீங்க, என் குழந்தை பாவம் அங்கே பாருங்க கடத்தி வச்சிருக்காங்க, என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் நம்ம ஹீரோ அப்படி மாடியில் பார்க்குறானா, ஒழுங்காக அந்த குழந்தைய விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த குழந்தைய மேலேருந்து ஓடி வருது. அதோட நம்ம ஹீரோ சரி உன் குழந்தை வருது, உன் குழந்தைய தூக்கிட்டு நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் குழந்தைய தேடுறதுக்காக அங்கேருந்து போகிறானா. அப்போ அங்கே ஓடி வந்த குழந்தை நம்ம ஹீரோவை பார்த்து அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னதுன்னு திரும்பி பார்க்குறான். அதுக்குள்ளே என்னென்னத்தில் யாரோ புகை மாதிரி ஒன்று இதை போட்டுறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தாலும் அவன் தான். மேடம் நான் வந்துட்டேன் மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த புகை வந்ததுனால ஒரே புகை மூட்டமாக இருக்கனால யார் எங்கே இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ யார் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா அந்த ஜோவும் வந்து நிற்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோவும் பார்த்துறான். ஜோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு இவனு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோன் ஐயோ என் குழந்தை எங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவள் தேடிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ நேரம் ரூமில் இருந்த ஜூனு எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இவனும் அந்த இடத்துக்கு போகிறானா. இங்கே நம்ம ஹீரோயின் அப்போ தான் பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறான். அவ்வளோ தான் நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ அது என்னோட குழந்தை, என் குழந்தைய கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னது இது உன் குழந்தைய அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த ஜூனும் வந்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா ஆனால் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறதுக்குள்ள மேனேஜரை வந்து டக்குன்னு அந்த குழந்தைய வந்து தோலை போட்டுறனால நம்ம ஹீரோ அந்த குழந்தையோட ஃபேஸை வந்து பார்க்க முடியலை. உடனே அந்த மேனேஜர் மேடம் உங்கள் குழந்தை இங்கே இருக்குது வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அப்போனா இந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அந்த லூசி சொல்கிறா நான் தான் சொன்னேன்ல சார் நான் உங்கள் குழந்தைய கடத்தவே இல்லை, நான் எங்கள் வீட்டு குழந்தைய தான் நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவள் உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா உங்களை ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி இந்த லூசின்னு சொல்கிறாளா. அவளை தான் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த நம்ம ஹீரோனுக்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. தப்புன்னு ஓங்கி கன்னத்தில் பார்த்து அறிஞ்சு என்ன தைரியம் தான் என் குழந்தைய கடத்துவா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அம்மா வராங்க. என்ன தைரியம் தான் நீ என் குழந்தைய அடிப்பாண்ட ஒன்று அவளுக்கு ஒரு கன்னத்தில் பார்த்து அடி. ஆனால் இதெல்லாம் பார்த்தா ஹீரோட பிரதர் வாவ் இந்த பொண்ணு என்ன இவ்வளோ ரவுடியாக இருக்கா, செம்ம சாத்துறால, நல்ல வேலை இவ கையில் நம்ம கிடைக்கல, கிடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு சரி வானா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது பார்த்தா அந்த குழந்தைய நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. இதை கேட்டால் நம்ம ஹீரோவும் ஜின்னு ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறாங்க. ஜின்னு அண்ணா நீ கேட்டியா, இப்போ உன் பையன் வந்து அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல, அவன் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் சரி நான் குழந்தைய இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியுமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லூசியை தான் இவன் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்றானாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஜின்னு வந்து லூசியை பார்த்து எங்கள் அண்ணன் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளுக்கு ஆச்சரியமாக போகுது. என்னது உங்கள் அண்ணன் என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்களா. ஆமாம் ஏன்னா ஜோ வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளுக்கு டவுட்டு, அப்பா என்னப்பா எதுக்காக என்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாவை ஒருவேளை அவருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் போல இருக்குது அதான் கூப்பிட்றாங்க, நீ என்னன்னு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம ஹீரோனை பற்றியா அவர் என்னை கூப்பிட்றாரு இப்போ வந்து தெரியுதா நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி அவ பெருமையாக பேசிட்டு அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோனை அதோட செரிஞ்சிட்டு ரூம்புக்கு வர பார்த்தா அந்த குழந்தை அங்கே நிற்கிதா. ஆனால் இவளும் அப்படியே குழந்தைய ஹக் பண்ணிக்கிறா. நீ எங்கே போனோம், நீ யார் கடத்தினா, நீ எதுக்காக மம்மியை விட்டுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுகிறாலாம். இந்த குழந்தை அம்மா என்னை கடத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. அப்புறம் இல்லை வேண்டாம், ஒருவேளை என்னை கடத்தினதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது நான் பார்த்த என்னோட பிரதராக இருப்பாங்களோ. ஆனால் இப்போ இதெல்லாம் பற்றி அம்மாட்ட சொன்னால் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அம்மாட்ட சொல்ல வேண்டாம், உண்மையிலே என்ன நடந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இதை பற்றி அம்மாட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குதான். இங்கே நம்ம ஹீரோயினும் நீ எங்கேயும் என்னை விட்டு போயிடாத, நானே தொலைஞ்சு போன உன்னோட பிரதரை தட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் நீ என்ன மிஸ் ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே இந்த குழந்தைய அதோட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான் சரி நீ கூப்பிட்டா அந்த மம்மியை நான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன், இப்போ உனக்கு ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட ஜின்னும் பார்த்தா அந்த லூசியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான்.
இந்த லூசியும் அப்படி வீட்டை பார்த்துக்கிட்டு வா எவ்வளோ பெருசாக இருக்குது உவாக்கு என்ன போய் பிடிச்சிருக்குன்ட்டு நான் எவ்வளோ லக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி வராலாம். அப்போ அந்த குட்டி குழந்தையும் திரும்பி பார்த்துட்டு இது யார், ஐயோ எனக்கு இவங்களை பார்க்க பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைன்னு சொன்னேன்னா ஒன்று ஜின்னு சொன்னான், நீ தானே சொன்ன மம்மியை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் இவங்களை பார்க்க வரும்ல, நான் சொன்னால் அவங்க இவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ என்னது நீ இவ்வளோ கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி, ஆமாம்மா நான் இவங்களை கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறான். அப்போ நம்ம தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டு சரி சரி நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், நீ இப்போ இங்கேருந்து போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் லூசியும் சரி சரி வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் ஏமாட்டத்தோடு அங்கேருந்து போகிறாளா. அதோட அடுத்த நாள் அந்த ஜோவை கட்டுறாங்க. அந்த ஜோவை வந்து படிக்க வைக்கிறதுக்காக டியூட்டர்ஸ் வந்திருக்காங்க போல இருக்குது. அந்த 2 லேடியுமே பாவம் இந்த குழந்தைய ரொம்ப பயங்காட்டுறாங்க. அவனா ரொம்ப பயங்கி நடந்துக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் சரியாக பண்ணாட்டு உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக கிராஸ் பண்ண நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வெளியேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களும் அந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹுவா எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட், ஆனால் அவருக்கு எப்படிடா மக்கு பண்ணுற மாதிரி நீ வந்து பிறந்திருக்கா, ஒருவேளை உங்கள் அம்மா மாதிரி நீ பிறந்திருப்பியோ, உங்கள் அம்மா தான் யார் என்னன்னு தெரியாமல் ஓடி போயிட்டா, அதனால தான் நீ இப்படி இருக்கா போல இருக்குன்னு சொன்னா இதை கேட்டு அந்த குழந்தைக்கு கோவம் வந்துடுது. உடனே டக்குன்னு அந்த ட்விட்டரை வந்து தள்ளி விட்டோன்னா உன்னை என்ன தைரியம் தான் நீ கை வாங்கி அடிக்க, உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோன் ஐயோ குழந்தைய அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு டக்குனுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. அவங்களும் அடிக்க போகிற நேரத்தில் யார் இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரில் ஒருத்தி வந்து கதவை திறக்கிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இந்த பக்கமாக நான் போய்கிட்டு இருந்தேன், இங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்குது, எதுவும் குழந்தை உள்ளே இருக்குதா, நீங்கள் எதுவும் அந்த குழந்தைய அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்களும் என்னது குழந்தைய அடிக்கிறமா, இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ வெளியே போமா அப்படிங்கிற மாதிரி. இந்த குட்டி பையனை அவங்க அம்மாவை பார்த்துட்டு மம்மின்னு சொல்லிட்டு வர போகிறான். அப்போ அந்த குண்டு அந்த குழந்தைய வந்து வாயை மூடிக்கிட்டு டக்குன்னு வந்து இழுத்து வச்சுக்கிறதா. ஆனால் பாவம் அந்த குழந்தையால கத்த முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோயினே உள்ளே ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைய எதுவும் பனிஷ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு இவ்வளோ சொல்கிறா, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினும் விட மாட்டேங்கிறா. இல்லை இல்லை நான் உள்ளே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வர பார்க்குறா. ஆனால் அவளை விட மாட்டேங்கிறா. நீங்கள் முதல் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவ்வளோ நான் இதை சும்மா விட மாட்டேன், நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினை வெளியே விட்டு கதவை சத்திடுறாங்க. இந்த பையன் ஜோவையுமே அடிக்கிறாங்க. என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா, வாயை மூடி, ஏதாவது நம்ம வாயத்தை வந்து பேசினா அவ்வளோத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ அந்த பையன் அப்படியே மயக்கப்பட்டு விழுவுற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுறான்னா இதை பார்த்தோன்னா அவங்களும் பயந்துறாங்க. ஆனால் இந்த பையனை எப்படியாவது இதான் சக்குன்னு இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட பையன் ஜூனு நம்ம எப்படியாவது அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும், உண்மையிலேயே பக்கத்து ரூமில் இருக்கிறது நம்மளோட பிரதரா என்னென்ன செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வரான். பார்த்தா இந்த பையனும் வெளியே வரான். 2 பேரும் ஒத்த பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ தான் என்னோட அண்ணனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ நம்ம அம்மா அப்பாவை எப்படியாவது சேர்த்து வைக்கணும், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பேருமே இடம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நீ அம்மாட்ட இரு நான் அப்பாட்ட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அவங்களோட வேஷத்தை மாற்றிக்கிறாங்க. அதாவது வேஷண்டா என்ன கண்ணாடியை மாற்றிக்கிறாங்க. ஜூன் கண்ணாடி போட்டிருப்பான், ஜோ கண்ணாடி போட மாட்டான்ல, இப்போ அந்த கண்ணாடியை மட்டும் மாற்றிக்கிட்டு அப்படியே 2 பேரும் இடம் மாதிரி போய்க்கிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க தம்பியும் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக வரா. பார்த்தா நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே ஏறும்போது ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லும்போது அவள் பிரதரை என்னது நீ பேசணும், நீ எங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் பேச முடியாது, வெளியே போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா இல்லை நீ உள்ளவா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் தம்பியை வெளியே விட்டுட்டு இவங்க 2 பேரும் மட்டும் அப்படி லிஃப்ட்டில் போகிறாங்களா. அவ்வளோதான் அவன் தம்பிட்டே என்னை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வேகமாக படியேறி வந்துக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ என்ன நீ என்னட்ட என்ன அப்படி தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் உங்கள் குழந்தைய பற்றி தான் பேசுனேன், நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற அந்த ட்விட்டர் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது, எதுக்கும் அதை கவனிச்சுக்கிறங்க, உங்கள் பையனை பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஓ அப்படியா, இது சொல்லத்தான் இவ்வளோ அவசரமாக என்கிட்ட வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுக்குறானா. நம்ம ஹீரோ எதுக்கு நம்ம ஹீரோயினை அப்படி பார்க்கும்போதெல்லாம் அன்வான்டாக கிஸ் கொடுக்குறான்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு கணத்தில் இருந்துட்டு சரியான பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே போகிறாளா. ஆனால் இவனும் தலைதறிக்கே ஓடி வந்தவங்க தம்பியை பார்த்துட்டு என்னது நீ மட்டும் எதுக்கடி லிஃப்ட்டில் வந்தால் என் அண்ணனை மயக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உன் அண்ணனை மயக்க பார்க்குறான், அது உங்கள் அண்ணன்ட்டே இப்போ கேடா நாயை நீ தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து போகிறா. உடனே ஜின்னு வந்து அண்ணா நான் தான் சொன்னேன்னு இந்த பொண்ணை நம்பாதான் பாரு, அவள் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா போல இருக்குது, உன் உதட்டெல்லாம் காயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோ வாய மூடி நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து நம்ம குழந்தைய பற்றி எதை சொன்னால் அதெல்லாம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான்னா. அதுக்கு அவன் தம்பியை முதல்ல இந்த பொண்ணை வந்து நம்ம ரூம்பு பக்கத்துலேருந்து வேறு ரூம்புக்கு அனுப்பணும், அப்போ தான் சரியாக வரும், நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னும் கிளம்பி போகிறான்.
அதோட இங்கே நடந்த ஜூனை காட்டுறாங்களா. பார்த்தா அவனும் ஐயோ அண்ணனுக்கு இவ்வளோ ஹோம்ஒர்க்கா, பாவம் இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணால் என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டியூட்டரும் வந்திருப்பாங்க. என்னது நான் சொன்ன ஹோம்ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கம்பு எடுத்துக்கிட்டு வந்தானே. ஆனால் ஜூனும் பயந்துக்கிட்டு ஐயோ நான் ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓரானா. என்னது ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டியா, என்ன தைரியம் தான் இப்படிலாம் நீ செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அவனை அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. ஆனால் இவனா இவங்களை வேணும்னாலும் எப்படியாவது இங்கேருந்து விரட்டி விடணும்னு சொல்லிட்டு குண்டு அது இதுன்னு சொல்லி திட்டுறானா. அவ்வளோதான் அவங்க 2 பேருக்கும் கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் நீ எங்களையே பார்த்து இந்த மாதிரிலாம் பேசுவோம், உனக்கு சரியான பாடம் நாங்கள் கற்பிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டும் துரத்துதுங்களா. ஆனால் இவனும் அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். டே ஒழுங்கு முறையாக நின்று என் கையில் கிடச்சா அவ்வளோதான் நீ அப்படிங்கிற மாதிரி அதுங்க 2 பேரும் துரத்திக்கிட்டு இருக்குங்க. இந்த பையனை அந்த பக்கம் ஓடி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கானா. அதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோயினை அந்த ரூம்பை விட்டு வேறு ரூம்புக்காக காலி பண்ணி போயிட்டு இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோ அவங்க எங்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உன்னை ஜின்னு சொல்கிறான். ஆமாம் நீ சொன்னில இவன் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறான்ட்ட, அதான் இவங்களை வந்து நான் கீழே வந்து மூவ் பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. இது கேட்டு நம்ம ஹீரோ நான் சொல்ல வந்ததே வேற, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அதாவது குழந்தைய வந்து அந்த டியூட்டர் வந்து அடிக்கிறாங்களாம், அது என்ன ஏதுன்னு கவனி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணால் சரி போவா நம்ம வீட்டுக்கு போகலாம், அங்கே குழந்தை எதுவும் டார்ச்சர் கொடுக்குறாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கே வரானா. ஆனால் அதுக்கு ஜின்னும் சொல்லிட்டு வரான். அண்ணா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நம்ம சேர்த்துக்கிற டியூட்டர் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்களாம் குழந்தைய ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே நடந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக ஒருத்தி இந்த பக்கமும் ஒருத்தி அந்த பக்கமும் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்களா. இந்த குழந்தைய நடுவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவன் ஜின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டே கதவை திறந்து பார்த்தா இதுங்க 2 பேரும் நம்ம குட்டி பையனை அடிக்கிறதுக்காக ஓடி வருதுங்களா. இந்த குட்டி பையனை டக்குன்னு உட்காந்துறான். ஆனால் அதுங்க 2 பேரும் ஒத்த மோதிக்கிட்டு கீழே விழுகுதுங்களா. ஆனால் அந்த குட்டி பையனை அந்த கம்பை எடுத்து அவங்கள அடிக்க போகிறான்னா அந்த பார்த்து நம்ம ஹீரோவும் ஜோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா உடனே இந்த பையன் அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, அப்பா அவங்க பாருங்க உங்கள் 2 பேரும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யா அப்படியே அழுதுகிட்டு உட்காந்தோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோ கோவந்துருது. என்ன தைரியம் தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் பையனை நீங்கள் அடிப்பீங்க, இப்படி தான் நீங்கள் டார்ச்சர் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கோவமாக கேட்டேன்னா அதுக்கு அவங்களும் ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவன் ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வீட்டையே இப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருந்தான், அதான் சும்மா மிரட்டலான்னு வந்தால், மற்றபடி நாங்கள் ஒன்றும் செய்யலான்ட்டு. ஆனால் அந்த குட்டி குழந்தை இல்லை நீங்கள் போன பிறகு என்னை ஒத்தி தப்பாக பேசுகிறாங்க, அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நான் அம்மா மாதிரி புத்தி இல்லாதவனா, நான் வாய் பேசலையா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க டாடி அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைய வேணும்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு அழுது. அந்த டியூட்டரும் ரொம்பவே பயந்துறாங்க. ஐயோ சார் இப்போலாம் உங்கள் பையனுக்கு ஒரு நாள் ஆனதே இல்லை, நாங்கள் அடிக்கவே இல்லை சார், நாங்கள் சும்மா மிரட்ட தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவா நீ என்ன தைரியம் தான் என் குழந்தைய நீ அடிக்க வாங்கினா சும்மா விடக்கூடாது, உங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே உள்ள கார்ட்ஸும் அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போகிறாங்களா. இந்த பையனும் ரொம்ப பயந்த மாதிரி அப்போ எனக்கு பயமாக இருக்கு, இனிமேல் இவங்களாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோவும் சரிஞ்சுட்டு அவனை சமாயப்படுத்தி நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்தோன்னா இவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியா நம்ம அம்மா அப்பாவை சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூனும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த எதிர்த்த ரூமில் இருந்த அந்த ஆண்டி எப்போவுமே நான் பார்க்கணும், எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அவசரம் பண்ணுறான்னா அதுக்கு அவங்க தம்பி ஐயோ இப்போ வந்தானே அவங்கள வந்து கீழே அவங்கள அனுப்புனேன், இப்போ எப்படி மேலே வருது அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த கேட்ட ஜூன்னு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, உடனே அந்த ஆண்டிகிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, அந்த ஆண்டி நம்ம வீட்டுக்கு வர வைங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோதான் அவன் தம்பி கேட்டுட்டு அண்ணா நீ என்னென்ன சொல்கிறா, நீ போய் மன்னிப்பு கேட்க போறியான்ட்டு. ஆமாம் குழந்தை சொல்லிட்டான்ல, போய் ஏதாவது மன்னிப்பு கேட்டு அவங்கள இங்கே வீட்டுக்கு வர வைக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறதுக்காக அவங்கள பார்க்க வந்துக்கிட்டு இருக்கானா. இந்த குட்டி பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படியோ ஆக மொத்தம் அம்மா அப்பா ஒன்றா சேர்ந்த சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இங்கே அண்ணனும் தம்பி நம்ம ஹீரோயினை பார்க்க வராங்க. நம்ம ஹீரோயினை அவங்கள பார்த்தோன்னா வேணும்னால அப்படியே ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா ஜின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க உட்காந்துருக்கிற ஸ்டைலில் சரியில்லை, நீ மட்டும் தனியாக போகாத நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, நானே போய் பார்த்து பேசி சரி கட்டிக்கிறேன், நீங்கள் ஏன் நின்றுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வரானா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னதே நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கொஞ்சம் திமிராக கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ அதாவது நான் உன்ட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல வரலான்னு வந்தேன், அப்புறம் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்னது மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்குறாளா. ஆமாம்மா நீ வந்து அந்த ட்விட்டரை பற்றி சொன்னீல அது கரெக்டு தான், ஆனால் நாங்கள் தான் தெரியாமல் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து கீழே அனுப்பிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுவும் இல்லாமல் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் பையனை வந்து நீ டெய்லி வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணுறான். ஆகா இவன் பெரிய பணக்காரன், என்னோட பையனும் ஒருத்தங்க காணா போயிட்டான்ல, ஒருவேளை அந்த ஹெல்ப்பு இவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு சரி நான் உங்கள் பையனை வந்து பார்க்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்களே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன ஹெல்ப்பு வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் வரானா. ஆனால் நம்ம ஹீரோயின் அதுவா அது ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னொரு பையன் தான் அவன் தொலைஞ்சு போயிட்டான், அவனை நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ
என்னது இன்னொரு பையனா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா, நான் வந்து பெற்றெடுத்தது ட்வின்ஸு. அதில் யாரோ ஒருத்தவங்க என் குழந்தைய அப்போவே கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால் அது யார் என்னன்னு தெரியலை. இப்போ அந்த குழந்தைய பற்றி எனக்கு கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ அவ்வளோதானா, சரி சரி நீ என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணால் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ரொம்ப க்ளோஸாக வந்து சொல்லணும்னா, நம்ம ஹீரோயின் சரி அப்போனா உங்கள் டீலுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே அவனை வந்து ரொம்ப சீண்டிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ சரி சரி உன்னோட குழந்தையோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயினும் இப்படி ஃபோன் எடுக்கிறா. பார்த்தா ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. சரி சரி நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோவும் கார்டு கொடுக்குறான். என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கா, வீசாட்டில் எல்லாத்தையும் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் சரி எல்லாத்தையும் நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வராளா. மறந்துடாமல் கண்டிப்பாக நம்பரை ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடா. ஆனால் இந்த குட்டி குழந்தைய நம்ம ஹீரோவுக்கு வந்து மெசேஜ் அனுப்புது, நம்ம ஹீரோயின் அனுப்புகிற மாதிரி. அதாவது என் குழந்தையோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன், ஆனால் நீங்கள் என்னோட ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புதா. நம்ம ஹீரோ சரி ரூமுக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணும்போது அவங்க தம்பி பார்த்துட்டு, அண்ணா அந்த ரூமுக்குலாம் போகாத, இது ஏதோ ஒரு வில்லங்க மாதிரி இருக்குன்னு சொன்னா, ஏய் நீ வேற சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோனோட ரூமுக்கு வரான். அங்கே வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்றான். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த நேரம் பார்த்து குளிச்சுக்கிட்டு இருக்காளா. இங்கே என்னடா அந்த ஜோவும் வந்து கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறான்னா, நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்தோன்னா டக்குன்னு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு டோரை யார் க்ளோஸ் பண்ணுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படி உள்ளே வரான். நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வரா. ஒன்று ஒத்த பார்த்துக்கிட்டோன்னா அப்படி தடுமாறி அப்படி கீழே நம்ம ஹீரோயின் விழ போகிறா. அப்புறம் என்னங்க நம்ம ஹீரோ எதுக்கு இருக்கான், பக்கத்தில் தாங்கி பிடிக்க தானே. நம்ம ஹீரோ அப்படி தாங்கி பிடிச்சிக்கிறான். அவன் வந்த வேலையே அதுதானே. ஆனால் நம்ம ஹீரோயினை அவனை பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்கா என்னோட ரூமுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ வேறு எதுக்கு வருவாங்களாம், இது கூட உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்த வேலை என்னவோ அது கரெக்டாக பார்க்குறான். அவ்வளோதான். நம்ம ஹீரோயினா டே விடுடா, எதுக்குடா தேவையில்லாமல் இந்த பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஓங்கி கணத்தில் பார்த்து அரைஞ்சிடா. நீ முதல்ல யாரும் நீ உள்ளே வர சொன்னது, நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால், வெளியே நான் எப்படி போவேன், ஏன்னா டோரை யாரோ லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னான். ஆனால் நம்ம ஹீரோ என்னது டோரை வந்து லாக் பண்ணிட்டாங்களா, யார் லாக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ இங்கே இரு நான் இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவன் நடக்கிறா. மறுபடியும் தடுமாறி கீழே விழுகிறா. நம்ம ஹீரோவும் பிடிக்கிறான். நம்மளும் வருஷ கணக்காக தான் வீட்டில் இருக்கோம், புலங்குறோம், தடுமாறி கீழே விழுகிறான். என்னைக்காவது இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நடந்துக்குது, அந்த ட்ராமாவில் மட்டும்தான் இப்படி நடக்குது. அதோட நம்ம ஹீரோயின் யாரும் நம்ம ரூமை வந்து லாக் பண்ணதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சரி கேமராவை செக் பண்ணி பார்ப்போண்டு அவனை ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அங்கே உங்கள் 2 பசங்களும் மாஸ்க் போட்டு டோர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த வீடியோ பார்த்துட்டு, எதுக்காக ஜூன் வந்து இப்படி டோர் லாக் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்காளா. பார்த்தா அந்த 2 குழந்தைங்களும் கதவு பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னது உள்ளே போன அப்பாவும் அம்மாவும் சத்தத்தையே காணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த குட்டி பையன் சொன்னான், ஒருவேளை அம்மா உள்ளே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அப்பா வெயிட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினும் வந்து அப்படியே கதவை திறந்துறாங்களா. திறந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அம்மா இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, நம்ம ஹீரோ வந்து இது என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி தூக்கிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பையனும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து போங்க, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவன் குழந்தைய தூக்கிக்கிட்டு அதோட இவ்வளோ வந்து டக்குன்னு டோரை வந்து சாத்திராளா. நம்ம ஹீரோ அடிப்பாவி நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் அப்படி மாஸ்க் போட்டுக்கிட்டு இங்கே கதவு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அந்த ஜூனு சொன்னான், அப்பா இந்த ஆண்டி ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னால், போதும் இதுக்கு மேலே இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நம்ம நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னோன்னா, ஆனால் அந்த குழந்தையும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா. இங்கே என்னடா நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அம்மா அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுவா அது வந்து அங்கிளோட பையன் தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னால், நம்ம ஹீரோயின் எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாலாம். அதுக்கு இந்த ஜோவும் சொன்னான், அது வந்து அந்த அங்கிள் ரொம்ப அழகாக இருக்காங்களே, அந்த அங்கிளை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஹீரோவை பற்றி யோசனை பண்ணி பார்த்துட்டு, இப்போ என்ன அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ அதெல்லாம் தேவையில்லை, முதல்ல நம்ம பிரதரை வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியமான வேலை, அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினும் குழந்தையும் தூங்கிக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைய அம்மா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, எவ்வளோ பாசமாக இருக்காங்க, இதெல்லாம் நான் அனுபவிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவங்க டேடி தான் கால் பண்ணுறாங்க. அதாவது உன்னோட இன்னொரு பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நாளைக்கு நான் சொன்ன இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோயின் சொல்லின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மீட் பண்ணுறதுக்காக வராளா. வந்துட்டு என் குழந்தைய எங்கே வச்சுருக்கீங்க, இப்போ என் குழந்தை எப்படி இருக்குது, எல்லா உண்மையும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும் எல்லா உண்மையும் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் நான் உண்மையெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறலாம். உங்கள் அம்மாவோட கம்பெனியை என் பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், இது எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உழைச்ச உருவாக்கின கம்பெனி, அது நிச்சயமாக உங்களுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போனா உன் பிள்ளை எங்கே இருக்குன்னு நானும் சொல்ல மாட்டேன், உனக்கு உன் குழந்தை வேணுமா இல்லை உன்னோட அம்மாவோட கம்பெனி வேணுமா நல்லா முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல்
இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறாளா. அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, உன் குழந்தைய நான் தான் ஒருத்தருக்கு வந்து அடாப்ட் பண்ணி கொடுத்தேன், இப்போ அந்த இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும், ஒழுங்காக பேசாமல் இதில் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது குழந்தையும் இல்லை இல்லை இவர் பொய் சொல்றாரு, இவருக்கு சைன் பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. இதுதான் உன்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை கட்டிட்டு இவன் எங்கே இருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், பேசாமல் நான் சொன்னபடி சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஆனால் இந்த குழந்தையும் யோசிக்குது, இந்த தாத்தா பொய் சொல்கிறாங்க, நான் தான் அந்த பையனை, ஆனால் அம்மாட்ட வந்து ஏமாற்றி இந்த மாதிரி சைன் பண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை அம்மா நீ சைன் பண்ணி கொடுக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா ஆனால் நம்ம ஹீரோயினும் அந்த பையனை பார்த்துட்டு உன் பிரதரை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதனால வேறு வழி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை எனக்கு இனிமேல் இவர் மேலே நம்பிக்கையே இல்லை, இவர் பொய் சொல்லுமா, நம்ம பிரதர் நம்மளே கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனும் சொல்கிறான்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ண போது இல்லை இல்லை என் பிரதரை பார்த்துட்டு என் பிரதர் எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோவும் சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோயின் என்னது உனக்கு உண்மையிலே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஆமாம்மா எனக்கு தெரியுமா, நீ இவரை நம்பாத, நான் உனக்கு காட்டுறேன், நான் அண்ணன் இருக்கிற இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிற அவ்வளோதான் அவங்க அப்பா கொத்துறாங்க, நீ என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணிட்டு போவா, உனக்கு உன் குழந்தையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினை பரவாயில்ல நான் தேடி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரலாம். பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அந்த குழந்தை நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருது, வாங்க மம்மி அப்படிங்கிற மாதிரி. அந்த பங்களா பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஹவா ஃபேமிலியோட சேர்ந்ததுன்னு போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்கே தான் கண்டிப்பாக அவனோட பிரதர் இருக்கானா, நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் உள்ளே தான் பிரதர் இருக்கிறான், நான் பார்த்துருக்கேன், நீ வாமா நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தைய உள்ளே வந்துக்கிட்டு இருக்குதா. அப்போ பார்த்து இந்த லூசியும் வராலா வந்துட்டு நீ என்ன இங்கே வந்திருக்கா, நீ எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொன்னா இந்த குழந்தையும் அவளை பார்த்துட்டு பயப்படுது. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்கு பயப்படாதான், அம்மா அவங்க பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அவங்களாம் நம்ம ஹீரோயின் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அம்மா நீங்கள் 2 பேரும் எதுக்காக இந்த ஹவா எஸ்டேட்டுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்காளா. ஆனால் அந்த லூசி விட மாட்டேங்கிறா. என்ன நீ ஹுவாவை வந்து மயக்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது, அவர் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கா என்னைய வந்து கூப்பிட்ருக்காரு, நீ என்ன அவரை மயக்கணும்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் உள்ளேருந்து ஒருத்தன் பார்க்குறான், பார்த்துட்டு என்னது இந்த சின்ன பையன் வந்து நம்மளோட ஜோ மாதிரியே இருக்கான், ஆனால் உள்ளேயும் ஒருத்தன் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஜூனையும் ஜோயும் இப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இதை உடனே நம்ம சார்ட்ட சொல்லணும், நம்ம சார் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் லூசிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த குட்டி பையனை நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் டேடியை பார்க்க விடுங்கன்னு சொன்னால் என்னது உங்கள் டேடியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ள வரா. ஆனால் அந்த குழந்தை இடையில வந்தோன்னா அந்த குழந்தை அப்படி டக்குன்னு கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததில் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருது போல இருக்குது. அதாவது இந்த குழந்தைக்கு கொஞ்சம் லோ பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ஐயோ லோ பிபியாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே டாக்டர்கிட்ட போகணும், யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்துறாலாம். ஆனால் அந்த லூசி எதுக்கா தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கா, நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என் குழந்தை வந்து சீரியஸான கண்டிஷனில் இருக்குது, ப்ளீஸ் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு நீனும் உன் குழந்தைய நல்லாவே ஆக்ட் பண்ணுறீங்க, பயங்கரமான பையனாக தான் இருப்பான் போல இருக்குது, இந்த சின்ன வயசில் என்னமா ஆக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை விடாமல் அதுங்க 2 தடுத்துக்கிட்டு இருக்குங்க. இதுங்க 3 பேருக்கு நடக்கிற சண்டையில் கடைசியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் விழுவுறாங்க. பாவம் அந்த குழந்தையும் கீழே விழுந்துடான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ ஜூன் என்னாச்சு எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் லூசி பக்கத்தில் உள்ள வந்து கல்லை பார்க்குறா. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைய எப்படியாவது கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லூசியை என்ன செய்கிறா, அந்த பக்கத்தில் கிடக்கிற அந்த செங்கலை எடுத்து நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக அப்படி பக்கத்தில் வர அந்த நேரம் பார்த்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. இங்கே நடந்ததை எல்லாத்தையும் அவனும் பார்த்துறான் போல இருக்குது. ஆனால் இவளும் அப்படியே அடிக்காமல் நின்றுக்கிட்டு இருக்காளா. அவ்வளோதான் நம்ம ஹீரோ விறுவிறுன்னு பக்கத்தில் வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உனக்கு ஒன்றும் அடிப்படையிலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்போ தான் குழந்தைய பார்க்குறான்னா, குழந்தைய பார்த்தோன்னா அவன் நினச்சிக்கிட்டான் இது நம்மளோட குழந்தையாக்க நினச்சிட்டு ஐயோ என்னாச்சு எப்படி மயக்கப்பட்டு விழுந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஒன்றும் இல்லை இவனுக்கு லோ சுகர் போல் இருக்குது, அதான் மயங்கி விழுந்துட்டான், உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு உடனே டாக்டர் கூப்பிடுங்க, அதுவும் இல்லாமல் இங்கே உங்கள் 2 பேரையும் அடித்து விரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போகிறான்னா உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் இந்த லூசியா வந்து இல்லை ஹூவா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பையன் நல்லா ஆக்ட் பண்ணுறான், இவன் பொய்யா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோவந்துருது. டக்குன்னு வந்து கணத்தில் பார்த்து அறிஞ்சிட்டு தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தை தலையிட்டு இருக்காத, இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த லூசியை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்காளா. அப்போ நம்ம ஹீரோட தம்பி வந்துடான். என்ன தைரியம் தான் எங்கள் ஃபேமிலி குழந்தைய அடிப்பீங்க, யார் அடிச்சதுன்னு கேட்டோன்னா
ஐயோ உங்கள் ஃபேமிலி குழந்தைய அடிக்கவே இல்லை, இது என்னோட சிஸ்டரோட குழந்தைய தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அவங்க தம்பி ஜின்னும் சொல்கிறான், என்ன தைரியம் தான் எங்கள் வீட்டு பையனை நீ கை நீட்டி இப்படி அடிக்குவா, அவனை வந்து நடிப்புக்காரன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும், இவளை இழுத்துக்கிட்டு போய் வெளியே விடுங்க, எக்காரத்தை கொண்டு வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ தான் அந்த லூசியும் அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஆஹா அம்மாவும் பையனும் அதுக்குள்ளே அவ்வா வந்து மயக்கிட்டாங்க போல இருக்குது, அதனால தான் அவள் குழந்தைய கூட அவன் குழந்தை மாதிரி பார்த்து துடிச்சிட்டு இப்படி தூக்கிட்டு போகிறான், இது சும்மா விடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் தம்பிக்காரனை இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட அவன் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோவா குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே பதறான், டாக்டர் சீக்கிரம் வாங்க, என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன மெடிசன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறோம், அந்த குழந்தைக்கு வந்து குளுக்கோஸ் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால தான் அந்த மெடிசன் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல வேளை நீங்கள் உடனே கொடுத்தீங்க, அது ரொம்ப நல்லது, இப்போ இந்த குழந்தைக்கு வந்து சுகரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, நம்ம உடனே சுகர் வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் அதோட அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னது இவன் திடீர்னு இந்த குழந்தை இப்படி கவனிச்சுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் அவளும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காளா. டாக்டரும் சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதுங்க ட்ரிப்ஸ் எத்தனா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், சரி சரி நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஆமா என் குழந்தைய நீ எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுறது, என்னது இது உங்கள் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆச்சரியமாக பார்க்குறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.